ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு நாளும் சரி ராஜ யோகிகள், ராஜ யோகினிகள், ஆதிரத்தனங்கள், தீதிகள், தாதாக்கள் எல்லாரும் அற்புதமாக ஒவ்வொரு நாளும் தன்னுடைய அனுபவத்தினை பிரம்மா பாபாவுடன், மம்மாவுடன், சிவபாபாவுடன் எப்படி அனுபவம் ஆகியது அப்படி என்று ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியவர் மதுவனத்தில் இருக்கக்கூடிய பிரம்மகுமாரி மோகினிஜி. நேற்று கூட நாம் பார்த்தோம் எப்படி பிரம்மா பாபாவுடன் அவருக்கு அனுபவம் ஆனது. பாபா இந்த 7 நாள் கோர்ஸ் எடுப்பதற்கு முன்னாடி, அதற்கு முன்னாடி இவர் பிரம்ம பாபா யார், சிவபாபா யார், மம்மா யார் அப்படின்று முழுமையாக கேட்டு பிறகு 7 நாள் கோர்ஸ் எடுத்தார் மோகினிஜி. நேற்று பார்த்தோம். இன்றைக்கு அவர் எப்படி மம்மாவுடன் அனுபவம் ஏற்பட்டது, அதனுடைய அழகான அனுபவத்தினை நாம் இன்றைக்கு கேட்கலாம். பிரம்மா குமாரி மோகினிஜி இன்றைக்கு, அதாவது நான் முதல் முறையாக 1955ஆம் ஆண்டு மம்மாவை அபுவில் நான் சந்தித்தேன் அப்படின்று அழகாக நம்முடன் ஆரம்பிக்கின்றார். எனக்கு அந்த சமயம் கிட்டத்தட்ட 14 வயது இருக்கும். பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்கு வந்த ஆண்டு 1950. அந்த சமயத்துல அதுக்கு 5 ஆண்டுக்கு பிறகு இவருக்கு ஞானம் கிடைத்தது, இந்த ஈஸ்வரிய ஞானம். பிறகு நான் மம்மா பாபாவை பார்த்த பொழுது அவர்கள் எப்படி தெரியுமா எனக்கு ஆனது, அந்த ஒளி வட்டத்திற்குள் இருப்பதாக எனக்கு அனுபவம் ஆனது. அவர்கள் அதுபோல எனக்கு தென்பட்டார்கள் அப்படின்று தன்னுடைய இளமை கால அனுபவத்தை நம்மிடம் பகிர்ந்து கொண்டு வருகின்றார். மம்மா பாபாவுடைய அந்த இனிமையான பார்வை என் மீது விழுந்தவுடன் நான் ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்ந்து விட்டேன். நான் எங்கே வந்திருக்கிறேன் அப்படின்று தனக்குத்தானே கேள்வி கேட்டுக்கொண்டேன். எந்த தேவதைகளுடைய உலகத்திற்கு வந்திருக்கின்றேன் அப்படின்று கேள்வி மேல் கேள்வி. இந்த உலகம் மிகவும் புதுமையாகவும் இருக்கிறது, அது மட்டுமா அன்பானதாக இருக்கிறது. அப்போ மதுவனத்தில் அந்த சமயத்தில் எனக்கு இந்த ஞானத்தில் அவ்வளவு தெளிவு கிடையாது. ஆனாலும் பிரம்மா பாபாவுடைய உடலில் சிவ பகவான் அவதாரம் செய்திருக்கின்றார். அவர்தான் இந்த ஈஸ்வரிய ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார். அந்த நிச்சயம் முழுமையாக எனக்கு உறுதியாக இருந்தது அப்படின்று மதுவனத்தினுடைய பிரம்மகுமாரி மோகினிஜி நம்மிடம் மம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை நம்மிடம் முழுமையாக சொல்லிக் கொண்டு வருகின்றார். அப்போ பாபா என்னை பார்த்து மம்மாவிடம் சொன்னார், மம்மா, இந்த குழந்தைக்கு 7 நாள் பாடத்தினுடைய வகுப்பு எடுங்கள். என்னிடம் பாபா சொன்னார், நீ என்ன செய்ய வேண்டும், நீ மம்மாவிடம் 7 நாள் ஞானத்தை கேள். ஆத்மா, பரமாத்மா, டிராமா, கல்ப விருட்சம், இது போல ஏனி படம் எல்லாமே எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ பாபாவிற்கு சிறிய குழந்தைகளிடத்தில் விசேஷமாக அன்பு இருந்தது. அது மட்டுமா ஞானத்தினுடைய பாலனை தருவது கூட விசேஷ கவனமாக இருந்தது. அடிக்கடி பாபா சொல்லுவார், இந்த சிறிய குழந்தைகள் அமர்ந்து யாருக்கு ஞானத்தை சொன்னாலும் கேட்பவர்கள் மிகவும் பிரபாவித்து போய்விடுவார்கள் அப்படின்று பிரம்ம பாபா சொன்னார். அது மட்டுமா யோசிப்பார்கள், நாம் கூட இவர்களை போல ஆக வேண்டும் அப்படி என்று. மம்மா எனக்கு 3 நாளில் இந்த ஈஸ்வரிய ஞானத்தினுடைய 7 நாள் பாடத்தை நடத்தினார். தினமும் மாலையில் பாபா அந்த படிப்பிற்கான பேப்பர் வாங்குவதுண்டு. அப்போ பிரம்மா பாபா கேள்வி எங்களிடம் கேட்பார். என்னுடைய பதிலை கேட்டு பாபா மிகவும் மகிழ்ச்சி அடைவார். பாருங்கள் எவ்வளவு விசேஷமாக இருக்கிறது.
இந்த ஜனவரி மாதத்தினுடைய விசேஷமான நாட்களில் பிரம்மா பாபாவுடைய அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது புல்லரிக்கின்றது. நான் மதுபனத்தில் இருக்கிறத போல எனக்கு அனுபவம் ஆகிறது. உண்மையில அப்படிதான் எனக்கும் ஆகிறது. அப்போ அந்த பதிலை கேட்டு பாபா மிகவும் மகிழ்ச்சி அடைவார். இப்படியாக ஞானேஸ்வரி சரஸ்வதி மம்மா எனக்கு ஞானத்தை கற்பித்தார். அது மட்டுமா, யோகா அபியாசம் எப்படி செய்ய வேண்டும் அப்படின்று எனக்கு முழுமையாக கற்பித்தார். இப்படியாக போய்கொண்டிருக்கக்கூடிய வேளையில பாலனை செய்யும் சக்தி மம்மாவுடைய விசேஷ தன்மையாக இருந்தது. மம்மா எனக்கு அவ்வளவு அன்பு கொடுத்தார். அந்த அளவு அன்பை லௌகிக அம்மா கூட எனக்கு தரவில்லை. மம்மாவுடைய ஆலோசனையாலும் சரி, மம்மாவுடைய அந்த பாலனையாலும் சரி, என்னுடைய வாழ்க்கை அன்பாலும் என்னுடைய வாழ்க்கை முழுவதையாக மாறிவிட்டது. அப்போ மம்மா எனக்கு சொற்பொழிவு செய்யவும் கற்றுத்தந்தார். எப்படி பேச வேண்டும், எந்த இடத்தில் பேசக்கூடாது, எந்த இடத்தில் பேச வேண்டும் அப்படின்னு முழுமையாக எனக்கு சொல்லி கொடுத்தார். அப்போ ஒரு முறை மம்மா சொற்பொழிவு செய்ய வெளியே செல்ல இருந்தார். அப்ப மம்மா சொன்னார், நீயும் என்னுடன் வா மோகினி அப்படி என்று என்னை கூப்பிட்டார். அங்கு முதலில் நீ சொற்பொழிவு செய், பிறகு நான் சொற்பொழிவு செய்கின்றேன் அப்படின்று என்னிடம் மம்மா அவர்கள் சொன்னார். அப்ப மம்மாவிடம் நான் சொன்னேன் இப்படி என்று, மம்மா எனக்கு சொற்பொழிவு செய்யவே வராது. அது மட்டுமா, இத்தனை மனிதர்களுக்கு முன்பு நான் எப்படி பேசுவேன் அப்படின்று கேள்வியுடன் சரி மம்மாவுடன் சொன்னார் மோகினிஜி அவர்கள். அப்பொழுது மம்மா சொன்னார், நீ அந்த பெரிய பெரிய சரீரத்திற்காக ஞானத்தை சொல்ல போகிறாய். நீ யாருக்கு சொல்ல போகிறாய்? நீ ஆத்மாக்களுக்காகத்தான் ஞானம் சொல்ல வேண்டும். நீ அந்த ஆத்மாக்களை பார், சிறிய சிறிய பிந்து அந்த ஆத்மாவை பார்த்து சொற்பொழிவு செய் அப்படின்றும் அம்மா எனக்கு அழகாக ஆத்மா பற்றி அழகாக எனக்கு சொல்லி புரிய வைத்தார். எப்படி சொற்பொழிவு செய்ய வேண்டும் அப்படி. அந்த சமயம் நான் ஆத்மாவை பற்றி சொற்பொழிவு செய்தேன். முதலில் நான் சொற்பொழிவை மம்மாவிற்கு எழுதி காட்டினேன். அப்போ மம்மா அதில் திருத்தம் செய்து கொடுத்தார்கள். இப்படியாக மம்மா என்னை அன்புடன் கவனித்து அந்த யோகா அபியாசத்தையும் செய்வித்து, அது மட்டுமா எப்படி சொற்பொழிவு செய்ய கற்றுக் கொடுத்தார் மம்மா அவர்கள். எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள். இது போல மம்மா பாபாவுடைய ஒரு மகா கட்டளைக்கு கீழ்ப்படிந்த குழந்தையாக இருந்தார். அதற்காக உங்களுக்கு இப்பொழுது ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகின்றேன். ஒரு முறை நடந்த விஷயம் இது. அதாவது எங்க அபுவில் நடந்தது, பாண்டவாவில் நடந்தது. அப்போ பாபா மம்மாவை சந்திப்பதற்காக ஒரு பார்ட்டி வந்திருந்தது. அவர்கள் அந்த நாளே திரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். காலையில் வந்து ஈவினிங் போகிற மாதிரி. அவர்கள் மம்மா பாபாவிடம் விடைபெற சென்றார். அப்பொழுது பாபா மம்மாவிடம் இப்படி சொன்னார். என்ன சொன்னார்? மம்மா, குழந்தைகள் செல்கின்றார்கள், அவர்களுக்காக நீ என்ன செய்ய வேண்டும்? ஜவ்வரிசி அல்வா செய்து கொடுங்கள் அப்படி என்று. அப்ப மம்மா சொன்னார், சரி பாபா. நான் மம்மாவுடைய விஷயத்தை கேட்டு பிரமித்து போய்விட்டேன். அவர்கள் இப்பொழுது கிளம்பி கொண்டிருக்கின்றார்கள். அப்ப ஜவ்வரிசி அல்வா செய்வதில் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளுமே, அவ்வளவு சீக்கிரம் அல்வா எப்படி தயார் ஆகும் அப்படின்று கேள்வி மேல கேள்வி நானே கேட்டுக்கொண்டேன் அப்படின்னு மோகினிஜி தன்னுடைய அனுபவத்தினை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அப்பொழுது மம்மா அவர்கள் புன்முறுவல் செய்தார். பாபா சொன்னாரு, அது என்றால் கண்டிப்பாக ஜவ்வரிசி அல்வா தயாராகிவிடும். மம்மா அல்வா செய்ய அமர்ந்து விட்டார். அங்க போகக்கூடிய அந்த பார்ட்டி எல்லாரும் கிளம்பி விட்டார்கள். அப்ப நான் போய் மம்மாவிட சென்று மம்மாவிட சொன்னேன், மம்மா அவர்கள் சென்று விட்டார்கள். அப்ப மம்மா சொன்னார், நல்லது. இப்படி சொல்லிவிட்டு செய்து கொண்டே இருந்தா ஜவ்வரிசி அல்வா.
பிறகு நான் வெளியே சென்று பார்த்தேன். அவர்கள் கேட்டை விட்டு வெளியே சென்று விட்டு இருந்தார்கள். அப்போ நான் மீண்டும் வந்து மம்மாவிடம் சொன்னேன், மம்மா அவர்கள் அதுவரை சென்று விட்டார்கள். திரும்பவும் மம்மா சொன்னார், நல்லது அப்படின்று. இப்படியாக மம்மா அந்த ஜவ்வரிசி அல்வா செய்து கொண்டே இருந்தார். அந்த பார்ட்டி அவர்கள் முழுமையாக பஸ் ஸ்டாண்டிற்கு சென்று விட்டார்கள். பிறகு பாபா வந்து கேட்டார், மம்மா அல்வா. மம்மா சொன்னார் அப்போ, ஆம் பாபா, தயாராகி கொண்டிருக்கிறது. பிறகு முடிவாக அந்த அல்வாவும் தயாராகிவிட்டது. அப்போ பாபா என்ன தெரியுமா செய்தாரு, அந்த அல்வாவை ஒரு டப்பாவில் நிறைத்தார். அதை நிறைத்து ஒரு சகோதரருக்கு சொன்னார், இந்த டப்பாவை பஸ் ஸ்டாண்டிற்கு நீ சென்று கொடுக்க வேண்டும் அந்த பார்ட்டிகளுக்கு. பாருங்கள் எவ்வளவு விசேஷமாக ஒரு மகத்துவம் நிறைந்ததாக இருக்கிறது. அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கக்கூடிய குழந்தைகளிடம் கொடுத்து விட்டு வா அப்படி என்று. அந்த சமயத்தில் யக்னத்தில் வண்டிகள் கூட இல்லாமல் இருந்தது. அப்போ அந்த சகோதரர் ஓடி சென்று அந்த பஸ் ஸ்டாண்டை சேர்ந்து விட்டார். அப்போ அந்த பஸ் புறப்பட்டு கொண்டு இருந்தது. அந்த சகோதரர் கைகளினால் ஒரு சிக்னல் கொடுத்து கொண்டிருக்கின்றார். அப்போ பஸ் நின்று விட்டது. அந்த பஸ்ஸில் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டியின் ஒரு சகோதரர் வெளியே வந்தார். அதாவது பாபா அனுப்பியிருந்த அல்வாவை பெற்றுக்கொண்டு அவர்கள் அனைவரும் பூரித்து போய்விட்டார்கள். பாருங்கள், அப்போ மம்மா பாபா நமக்காக அல்வா தயார் செய்து அனுப்பியிருக்கின்றார்கள். அவர்கள் அபுரோடு சேர்ந்த உடனேயே பாபாவிற்கு அன்பு, அது மட்டுமா நன்றி நிறைந்த கடிதம் எழுதி இருந்தார்கள். அபுவிற்கு, பிரம்மா பாபாவிற்கு, மம்மாவிற்கும். அது மட்டுமா குஷியில் மூழ்கி சென்று பாபாவுடைய நினைவில் அந்த அல்வாவை சாப்பிட்டார்கள். இப்படியாக மம்மா பாபா குழந்தைகளை சுகமாகவும் அது மட்டுமா சந்தோஷமாகவும் வைப்பதுதான் தன்னுடைய கடமை அப்படி என்று நினைத்தார்கள் இரண்டு பேரும். எவ்வளவு அழகாக மோகினிஜி தன்னுடைய அனுபவத்தினை, அந்த அன்பு கலந்த அந்த அல்வாவை அவரோடு சாப்பிட்டு அவர்கள் கடிதம் எழுதினார்கள். பாருங்கள், இன்னொரு அழகான ஒரு விஷயத்தை நம்மிடம் பகிர்ந்து கொள்ள போகின்றார்கள். அப்போ மம்மாவுடைய பார்வை, மம்மாவுடைய தோட்டம் மிகவும் ஆன்மீகமாக இருந்தது. யாராவது அவரை ஒரு முறை பார்த்தாலும் அவர்கள் வாழ்க்கை எப்படி தெரியுமாகும், வாழ்க்கை முழுவதும் மறக்க முடியாதா ஆகிவிடும். யாரெல்லாம் மம்மாவுடைய அன்பு, யாரெல்லாம் மம்மாவுடைய பாலனை அடைந்திருக்கின்றார்களோ அவர்கள் இந்த ஞானத்தில் எப்படி திரும்ப இருப்பார்கள், ஆடாமல் இருப்பார்கள், அசையாமல் ஸ்திரமாக நடந்தார்கள். அது மட்டுமா, ஸ்திரமாக நடந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று வரையிலும் சரி, அவ்வக்த பாலனை போல நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது. அதனால்தான் மம்மாவுடைய ஒரு தனிப்பண்பு மிகவும் பிரபாவசாலியாக, அது மட்டுமா சக்திசாலியாக இருந்தது அப்படின்று அழகாக அந்த அனுபவத்தினை நம்மிடம் இப்பொழுது சொல்லிக் கொண்டு வருகின்றார். மம்மாவிற்கு எதிரில் எந்த ஒரு வெளி மனிதராக இருக்கலாம், அல்லது நம்முடைய யக்னவாசியாக கூட இருக்கலாம், பொய் பேசவே முடியாது. அவர்களுக்கு தைரியம் வராது. மம்மாவுக்கு எதிரில் வந்த உடனேயே அவருடைய ஆன்மீக திருஷ்டியினால் ஈர்க்கப்பட்டு தன்னுடைய குழந்தையாக உணர்ந்தார்கள். அது மட்டுமா, தன்னுடைய தாயாக, அதாவது தேவியாக, சக்தியாக அனுபவம் செய்தார்கள். விஷயம் எதுவாக இருந்ததோ அதனை அப்படியே உள்ளபடியே கூறிவிடுவார்கள், யாராக இருந்தாலும் சரி. அதனால்தான் மம்மா நம்முடைய சிறிய சிறிய தவறுகளை கூட பார்க்க விரும்பவில்லை. அதனால் ஒவ்வொரு குழந்தையும் சரி அந்த தவறுகளிலிருந்து விடுதலையாகி இருக்கவே விரும்பினார். அதாவது நம்மால் பிறருடைய தினசரி கடமைகளில் தொந்தரவு ஏற்பட்டு விடக்கூடாது அப்படின்று, அதாவது அவர்களுடைய காரியத்தில் தடைகள் ஏற்படக்கூடாது என்பதை கூட மம்மா குழந்தைகளான அந்த அனுபவத்தினை எங்களுக்கு கற்பித்தார் அப்படின்று மதுபனத்தில் இருக்கக்கூடிய மோகினிஜி, அதாவது பிரம்மகுமாரி அவர்கள் தன்னுடைய அழகாக நமக்கு அந்த அனுபவத்தினை சொல்லிக் கொண்டு வருகின்றார்.
இன்னொரு அனுபவத்தை நம்மிடம் பகிர்ந்து கொள்ள போகின்றார். நான் மதுவனத்தில் முதலில் முரளி எழுத அந்த சேவை செய்தேன். பிறகு காலை அந்த சிற்றுண்டிக்கு பிறகு எழுத ஆரம்பித்தால் அதனை முடித்த பிறகுதான் உணவு சாப்பிட வேண்டும் அப்படின்று நான் செய்து வந்தேன். அதாவது பகல் உணவு வரையிலும் முரளி எழுதுவதை முடித்துவிட வேண்டும் என்பது என்னுடைய ஒரு லட்சியமாக இருந்தது. இப்படியாக பலமுறை என்னுடைய சேவையாக இருந்தது. சில முரளி மிக பெரியதாக இருந்தது. அதாவது முடிப்பதற்கு நேரம் எடுத்துக்கொண்டது. அப்போ அனைவரும் மதிய உணவு முடித்துவிட்டு சென்று விடுவார்கள். ஆனால் நான் மட்டும் தனியாக இருந்து விடுவேன். எனக்காக உணவு பரிமாறம் அந்த மாத்தா காத்து கொண்டு அமர்ந்திருப்பார்கள். அப்போ மம்மா அவர்கள் இதனை முதல் முறையாக பார்த்து விட்டார். ஆனால் ஒன்று சொல்லவில்லை. அதே போல மற்றொரு முறையும் இவ்வாறாக அந்த தவறுகள் நடந்தது. அதாவது அந்த மாத்தா என்னை காத்து கொண்டே இருந்தார், எப்போ வருவார் அப்படின்று. அப்போ மம்மா என்னை அழைத்து சொன்னார், பார் மோகினி, உன்னால் அந்த மாத்தா வெகு நேரம் வரை அமர்ந்திருக்க வேண்டிய உள்ளது அப்படின்று. நீ தாமதம் செய்வதால் அவருக்கும் கூட உணவு எடுத்துக்கொள்வதில் தாமதம் ஆகிறது. அது மட்டுமா, அதன் பிறகு அவருடைய சேவையாக, அதாவது பாத்திரங்கள் அதனுடைய இடத்தில் கொண்டு சேர்ப்பது, மற்ற தனிப்பட்ட காரிய செய்வதில் கூட காலதாமதம் ஏற்படுகிறது அப்படின்று எனக்கு சொன்னார் மம்மா அவர்கள். அதனால நீ நேரத்திற்கு வந்து உணவு சாப்பிட்டு விட்டு போக வேண்டும். அப்ப நான் சொன்னேன், சரி மம்மா அப்படின்று சொல்லிவிட்டேன். இப்படியாக 2-3 நாட்களுக்கு பிறகு நான் மீண்டும் என்னுடைய திட்டத்தின்படி முழு முரளியை எழுதிவிட்டு உணவு சாப்பிட சென்றேன். எனக்காக அந்த மாத்தா எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார். பிறகு மம்மா என்னை அழைத்தார், கூறினார், மோகினி, இன்றிலிருந்து 15 நாட்கள் வரை உணவு பரிமாற சேவை நீ செய்ய வேண்டும். அப்போ நான் அமைதியாக விட்டேன். அது மட்டுமா, மம்மா கூறியதை ஏற்றுக்கொண்டேன். அந்த நாள் உணவு பரிமாறுவதற்காக அமர்ந்திருந்தேன். ஆனால் அனைவரும் உணவு சாப்பிட்டு முடிப்பதற்குள் என்னுடைய மனநிலை முழுமையாக குலைந்து போய்விட்டது, குழம்பமாக்கிவிட்டது. அனைவருக்கும் பரிமாறிய பின்புதான் நான் சாப்பிட வேண்டியதாக இருந்தது. அதற்கு பிறகு அனைத்து பாத்திரங்களையும் சம்பந்தப்பட்ட இடத்தில் கொண்டு போய் சேர்ப்பது எல்லாவற்றையும் செய்து நான் மிக நொந்து போய்விட்டேன். அடுத்த நாளே நான் மம்மாவிடம் சொன்னேன், மம்மா, என்னால் இந்த சேவை செய்ய முடியவில்லை, நான் இனி நேரத்தில் வந்து சாப்பிடுவேன் அப்படி என்று, இனிமேல் நான் தாமதம் செய்ய மாட்டேன் அப்படி என்று. ஆனால் மம்மா சொல்லிவிட்டார், ஒரு நாளிலே நீ இவ்வளவு குழப்பம் அடைந்து விட்டாய். கேள்வி கேட்டார் மம்மா அவரிடம். ஆனால் அந்த மாத்தா தினமும் இப்படிப்பட்ட சூழ்நிலை எதிர்கொள்கின்றார். அவர் எப்படி செய்து வந்தார் இவ்வளவு வேலைகளை? மீண்டும் மம்மா சொன்னார், நீ 15 நாட்கள் இந்த சேவை செய்துதான் ஆக வேண்டும். இந்த விதமாக மம்மா எனக்கு சேவை கொடுத்து முழுமையாக அனுபவத்தினை ஏற்படுத்தினார். ஒரு சிறிய தவறினால் எத்தனை பேருக்கு அசௌகரியம் ஏற்படுகின்றது பாருங்கள். ஒவ்வொரு நபரின் மூலமாக தனது காரியம் சரியான விதத்தில் நடப்பதால், அதாவது சரியான நேரத்தில் செய்து முடிப்பதால், சேவையில பாருங்கள் அனைவருக்கு எவ்வளவு சகயோகம், அது மட்டுமா வெற்றி கிடைக்கிறது அப்படின்று மோகினிஜி அவர்கள் தன்னுடைய அனுபவத்தினை மம்மாவிட எப்படி பெற்றார் அப்படின்று அழகாக நம்மிடம் சொல்லிக் கொண்டு வருகின்றார். அது மட்டுமா, அந்த நாளிலிருந்து நான் இந்த புது விதியை உருவாக்கி கொண்டேன். அதாவது என் காரணமாக பிறருடைய சேவையில் இடையூறுகள் ஏற்படக்கூடாது. நான் இன்று வரை இதில் கவனம் வைத்துக் கொண்டு வருகின்றேன் அப்படின்று அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொண்டு வருகின்றார். இன்னொரு அழகான ஒரு கடைசி அனுபவத்தை சொல்லிக் கொண்டு வருகின்றார். நிறைய இருக்கிறது, சுருக்கமாக இந்த பாக்கிய விதாதால் இருந்து நான் பார்த்து கொண்டு வருகின்றோம். அப்போ மம்மாவுடைய வாயிலிருந்து ஒருபொழுதும், அதாவது இந்த வார்த்தை வெளிப்பட்டதில்லை. அதாவது நான் முயற்சி செய்கின்றேன், நான் பார்க்கின்றேன் அப்படி என்று. அப்போ பாபா சொல்லுவார்,
உடனே மம்மா தன்னுடைய சேனனுடைய உதவி எடுத்துக்கொண்டு அந்த காரியத்தில் ஈடுபட்டு விடுவார். ஏனென்றால் மம்மா எங்களுக்கு எப்படி கூறுவார் என்றால், யார் இந்த காரியத்தை ஒப்படைத்திருப்பது அப்படின்ட்டு கேள்வி கேட்பார். ஒருவேளை இந்த காரியம் நடக்க முடியாதது என்றால் அவர் ஏன் கூறுகின்றார்? கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். குழந்தைகள் செய்வார்கள், அதனால்தான் தந்தை கொடுக்கின்றார் இந்த வேலையை. அதனை செய்வதற்காக தகுதி நம்மிடம் இருக்கிறது, அதனால்தான் சொன்னார். அப்படி என்று மம்மா பாபாவுடைய எந்த ஒரு கட்டளை, அதாவது சேவைக்காகவும் முடியாது என்று கூறவே கூடாது. இந்த விதமாக மம்மாவிடமிருந்து நிறைய தூண்டுதல்களை எடுத்துக்கொண்டு அவர் காட்டிய அந்த வழியில் நான் சென்று கொண்டிருக்கின்றேன். அது மட்டுமா, ஆன்மீக வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தினுடைய சிகரத்தை சென்று அடைந்து கொண்டிருக்கின்றேன் என்று இவ்வளவு நேரமாக நமக்காக அழகாக மோகினிஜி அவர்கள் தன்னுடைய அனுபவத்தினை மம்மா பிரம்மா பாபாவோடு எப்படி அந்த அனுபவத்தை அழகாக கூறி முடித்தார். இது மட்டுமா, கிட்டத்தட்ட 14 வயசில் வந்த பிறகு எல்லா அனுபவங்களையும் எல்லா வெளிநாட்டுக்கெல்லாம் போய் சென்று பாபாவை வெளிப்படுத்தி நிறைய தாதி பிரகாஷ்மணி கூட இருப்பார். அவ்யக்த பாப்தாதா கூட வரும்பொழுது கூடவே இருப்பார் தாதி பிரகாஷ்மணி கூட. மோகினிஜி அவர் 7 செப்டம்பர் 2016 தன்னுடைய அந்த சூலமான ஆடையை விடுத்து பாபாவுடைய மடிக்கு சென்றார். பார்ப்போம், நாளைக்கு விசேஷமான ஆத்மா தன்னுடைய அனுபவத்தினை, அதாவது பாக்கிய விதாதம் மூலமாக பார்க்கலாம். அதாவது இவருடைய பிரேரணை என்னன்னா, பாபா நமக்காக சேவை கொடுத்தார், முடியாது என்ற வார்த்தை சொல்லக்கூடாது. இதுதான் இந்த இவர் சொன்ன ஒரு அனுபவத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அச்சா, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு நாளும் சரி, ராஜ யோகிகள், ராஜ யோகினிகள், ஆதிரத்தனங்கள், தீதிகள், தாதாக்கள் எல்லாரும் அற்புதமாக ஒவ்வொரு நாளும் தன்னுடைய அனுபவத்தினை பிரம்மா பாபாவுடன், மம்மாவுடன், சிவபாபாவுடன் எப்படி அனுபவம் ஆகிறது அப்படி என்று ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியவர் மதுவனத்தில் இருக்கக்கூடிய பிரம்மகுமாரி மோகினிஜி. நேற்று கூட நாம் பார்த்தோம் எப்படி பிரம்மா பாபாவுடன் அவருக்கு அனுபவம் ஆனது. பாபா இந்த 7 நாள் கோர்ஸ் எடுப்பதற்கு முன்னாடி, அதற்கு முன்னாடி இவர் பிரம்ம பாபா யார்,